ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேனிங்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மாணிக்கமோ நம்ம பாக்கியமோ சரவணனை கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பொறுக்க முடியாத சரவணன் ரொம்பவே கோவமா மாணிக்கத்தை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தங்கமயிலுக்கு பயங்கரமா ஷாக் ஆகி எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட எல்லாருமே பயங்கர சைலண்டா நம்ம தங்கமயிலவே பாக்குறாங்க. இங்க பாருமா, இந்த வீட்டுக்கு வராதன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொன்ன, ஆனா நீ எதுவுமே கேட்காம இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க. இந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் எதுக்காக இந்த வீட்டுல வந்து பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல வாமா போலாம். இங்க பாருடி, நீ என்ன நிலைமையில இருக்க. இந்த நிலைமையில இருக்கிற போதும் உன் புருஷன் இன்னொருத்தி கூட சுத்திக்கிட்டு இருக்கிறத நம்மளால கேட்காம இருக்க முடியாமாடி. இங்க பாருமா, அவர் தான் நமக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாருல்ல, இதுக்கப்புறம் அவர் யார் கூட இருந்தா என்ன, யார் கூட சேர்ந்து சுத்தினா என்ன, அதை பத்தி எனக்கு சுத்தமா கவலையே கிடையாதுமா. முதல்ல இங்க இருந்து போலாம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்க பாருடி மா, பேசாதம்மா, வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில இருந்துட்டு பாக்கியத்தையும் அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கத்தையும் கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இவளா இப்படியெல்லாம் பேசிட்டு போறா, இவ இப்படி பேசிட்டு போறத பார்த்தாவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. அந்த அம்மா என்னென்னலாம் பேசுறாங்க. இங்க பாரு சரவணா, அந்த அம்மா சொல்ற மாதிரி நீ யார் கூட சுத்திக்கிட்டு இருக்க, யார் அந்த பொண்ணு, நீ அந்த பொண்ணு கூட எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, அந்த பொண்ணு என் கூட படிச்ச பொண்ணுமா, அவ்வளோதான் எனக்கும் அவளுக்கும் சம்மந்தம். இதை வச்சு அவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதாமா? இங்க பாரு சரவணா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணு கூட நீ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு சரவணா. இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. அந்த பொண்ணுக்கும் அசிங்கம், உனக்கும் அவமானமா போயிடும். அதனால நீ இனிமே அந்த பொண்ணு கூட பேசுற வேலையை நிறுத்திடுது சரியா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சரவணனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு அஞ்சலி கூட பேசுறது எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்போ வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனையாயிடுச்சு, நம்ம இப்படி பண்றது ரொம்ப பெரிய தப்பு, இனிமே அஞ்சலி கூட பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கதிர் இருந்துட்டு சரவணன் கிட்ட வந்து, இங்க பாருங்கண்ணே, அவங்க பேசிட்டு போனதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்கண்ணே, உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. பரவாயில்ல விடுங்கண்ணா, அவங்களுக்கெல்லாம் நீங்க உங்களை நிரூபிக்கணும்ன்ற அவசியம் உங்களுக்கு இல்லைல்ல, எதுக்காக நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், நீங்க கஷ்டமே படாதீங்க, பரவாயில்ல விடுங்க, நம்ம இனிமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இங்க பாருங்கண்ணே, எதுக்காக நீங்க அழுதுகிட்டு இருக்கேன், இங்க பாரு கதிரு, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், என் வாழ்க்கை மட்டும் எதுக்காக இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது கொஞ்ச நாள் கழித்து நம்ம சரவணனோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வந்த உடனே நம்ம அதாவது சரவணனையும் தங்கமயிலையும் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில வந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், எனக்கு இந்த கேஸில் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு முழு சம்மதம், நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஜட்ஜும், 2 பேருக்கும் டிவோர்ஸ் வேணும்னு சொல்கிறீங்க, அதனால் உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நம்ம சரவணன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சரவணன் வந்துட்டு தங்கமயில வந்து ஒரு ரோட்டில் பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம தங்கமயில் வயிறு பெருசாகி வயிற்று மேலே கையை வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. தங்கமயில் உண்மையாக தான் மாசமாக இருந்திருக்கா, நம்ம தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டோம், அவளை அப்படி பேசினதுனால தான் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா போல, கடவுளே அவளுக்கு தண்டனை கொடுக்கறதா நினச்சி என் பிள்ளைக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்துட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதே கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அங்கேயே உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தங்கமயிலும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு அந்த வழியாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கவும் அப்பன்னு பார்த்து சரவணன் கீழே உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. போய் சரவணன் கிட்ட, சரவணா என்னாச்சு சரவணா, எதுக்காக ரோட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்க? அப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்பா, என்னோட வாழ்க்கையிலேயே நான் மன்னிக்க முடியாமல் பெரிய தப்பு பண்ணிட்டேன்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சரவணா, என்ன தப்பு பண்ணிட்ட நீ, முதல்ல என்ன தப்புன்னு சொல்லு சரவணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, தங்கமயில் ஒரு நாள் என்கிட்ட வந்து மாசமாக இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொன்னான், நான் தான் அவளை நம்ப அவளை ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவளை அனுப்பி வச்சுட்டேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, அவள் உண்மையாகவே மாசமாக தான் இருந்திருக்கா, அவள் வயிறு பெருசாகி அவள் வயிறு மேலே கையை வச்சுக்கிட்டு நடந்து போகிறத நான் இப்போ தான் பார்த்தேன், அவளை நான் தப்பாக பேசினதுனால மட்டும்தான் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தான்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம
அதாவது யாரு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "டேய் சரவணா, என்னடா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் கேட்டா என்னால நம்பவே முடியல சரவணா. இங்க பாருங்கப்பா, என்னால என் புள்ளைய பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாதுப்பா. எனக்கு என் புள்ள வேணும். அவ என் கூட வாழ்றதில அவ என் கூட இல்லாதன்னு நெனச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் என் பொண்ணு என் கூட இருக்கணும்ல. என் குழந்தை என் கூட இருக்கணும்னு நெனைக்கிறேன்ப்பா. அப்பா உங்க கால்ல கூட விழுறேன்ப்பா. அவள எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்கப்பா. அவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு தான். நான் இல்லன்னுலாம் சொல்லல. அதுக்காக என் குழந்தைய பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுப்பா, உங்கள் காலில் கூட விழுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. டே சரவணா நீ இப்படியெல்லாம் அழுகாதடா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படியெல்லாம் அழுகாதடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சரவணன்ட்டு, "இங்கே பாருங்கப்பா, என் குழந்தை எனக்கு வேணும்ப்பா. இன்னும் கொஞ்ச நாளில் அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்போது அந்த குழந்தைய என்னோட கையில் வச்சு நான் பார்க்க மாட்டேனா, அந்த குழந்தை கூட பேச மாட்டேனான்னு ரொம்ப ஏக்கமாக இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக என் குழந்தையும் என்னையும் பிரித்து வச்சிடாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி காலில் விழுறாங்க. "இங்கே பாரு சரவணா, கவலைப்படாத. நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த தங்கமயில் கிட்ட நான் போய் பேசுகிறேன். நீ கவலைப்படாத. கண்டிப்பாக தங்கமயில் புரிஞ்சுக்கிட்டு உன் கூட சேர்ந்து வாழ வருவா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு நம்ம சரவணனோட வாழ்க்கையை நினச்சி அதாவது நம்ம பாக்கியம் வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனேயே நம்ம மாணிக்கமும் சரி பாக்கியமும் சரி பாண்டியனை பார்த்துட்டு ரொம்பவே கோவமா மூஞ்சி திருப்பிக்கிட்டு நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடர் இருந்துட்டு எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் அதாவது தங்கமயிலுக்கும் என்னோட பையனுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக நீங்கள் மாசமாக இருக்கிற விஷயத்த மறைச்சி இப்போ எதுக்காக எங்ககிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிங்க? அப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா தங்கமயில நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்போம்ல. இங்கே பாருங்கள், என் பொண்ணு தப்பு பண்ணிட்டா தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அந்த தப்பை உணர்ந்து உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்டாளா இல்லையா? உங்ககிட்ட காலில் விழாத குறைய வந்து மன்னிப்பு கேட்டா. ஆனால் அவளை யாருமே மன்னிக்காம அவளை ஒரு அதாவது நாய் மாதிரி தானே நடத்துனீங்க. என் பொண்ணு எவ்வளோ பாவம் தெரியுமா? அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கா. இனிமே என் குழந்தையையும் என்னையும் யாரும் பார்க்க தேவையில்ல. என் குழந்தையும் சரி என்னையும் சரி எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். இங்கே யாரும் எனக்காக இங்கே ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தா. இதெல்லாம் கேட்கவே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு தங்கமயிலை பார்த்து, "இங்கே பாருமா தங்கமயிலு, நீ பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. ஆனால் எங்கள் வீட்டு வாரிசை நீ வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேம்மா. அதை நான் அவ்வளோ மோசமானவன்லாம் கிடையாது. இங்கே பாருமா, நீ குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக எப்படி கஷ்டப்படுவேன்? நீ வாமா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க. இங்கே பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கோர்ட்டில் தீர்ப்பு வந்தாச்சு. அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் எந்த சொந்தத்தில் உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறீங்க? சொல்லுங்கள், நான் யார் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருமா, இப்படியெல்லாம் பேசாதம்மா. நீ எங்கள் வீட்டு மருமக தான். அதை நான் இப்போவும் சொல்கிறேன். இங்கே பாருமா, நீ நீ பண்ண தப்புக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு தண்டனை உனக்கு கொடுத்தோம். ஆனால் உனக்கு கொடுத்த தண்டனையை எங்கள் வீட்டு வாரிசுக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறோம். அதனால் நீ வாமா கூட. இங்கே பாருங்க மாமா, நான் அவ்வளோ மானங்கெட்டு போயெல்லாம் இல்லை மாமா. என் குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியும். இந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இனிமேல் எங்கள் வீட்டு வாரிசு எங்கள் வீட்டு வாரிசுன்னு சொல்லிட்டு யாராச்சும் இங்கே வந்து நின்றீங்க, நடக்கிறதே வேற. முதல்ல இங்கேருந்து போங்க மாமா. மன்னிச்சிருங்க மாமா, வீட்டுக்கு வந்தவங்களை போங்கன்னெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் என்னால் உங்களை இங்கேயே இருங்க நல்லா சொல்ல முடியாது மாமா. நீங்கள் இங்கேருந்து கிளம்புனாதான் உங்களுக்கும் மரியாதை, எனக்கும் மரியாதை. முதல்ல இங்கேருந்து போங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு ரொம்பவே அசிங்கப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம தங்கமயில்கிட்ட எப்படியாவது பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு நினச்சாரு. ஆனால் அது முடியாமல் இப்போ வீட்டுக்கு திரும்பவும் நம்ம சரவணன் வீட்டில் தங்கமயில் வீட்டுக்கு வந்துடுவா, அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட நம்ம பேசுவோம், அப்படி இப்படின்னு என்னென்னவோ யோசிச்சுக்கிட்டு இருப்பார் நம்ம சரவணன். வீட்டுக்கு போன உடனே நம்ம சரவணன் கிட்ட, "இங்கே பாருடா சரவணா, நான் தங்கமயில் கிட்ட எவ்வளவோ பேசினேன். ஆனால் அவள் எதுவுமே புரிஞ்சுக்காம இனிமேல் இந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த வீட்டுக்கு என்னால் வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாடா. இனிமே அவள் வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு அவள் வரமாட்டாளாம். நம்மளுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எந்த உறவை வச்சு அந்த வீட்டுக்கு வர சொல்கிறீங்க, அப்படி இப்படின்னு என்கிட்ட என்னென்னமோ பேசிட்டாடா. இங்கே
பாருடா, என்னால் என்ன பேசுறதுன்னு என்ன அவகிட்ட சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுறாங்க. நம்ம சரவணன் அழுகிறத கேட்ட வீட்டில் இருக்கிற எல்லாருமே சரவணன் ரூமுக்கு ஓடி வராங்க. டேய் சரவணா, என்ன ஆச்சு சரவணா, எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கேன்னு கோமதி கேட்கவும், மா இங்க பாருமா, தங்கமயிலு மாசமா இருக்காமா, என் குழந்தைய அவ வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளுக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு என் குழந்தைக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்துட்டேனேம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தைய கையில தூக்கி வச்சு நான் அவ்வளோ கொஞ்சணும்னு ஆசைப்படுறேம்மா. நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு நான் உணர்ந்து அவளை திரும்ப கூப்பிட்டு வர சொல்லி அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். அப்பாவும் எனக்காக போய் அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா தங்கமயிலு, என்னால் அந்த வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. இனிமே அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாலாமா. என்னால் தாங்க முடியலம்மா. நான் உயிரோடவே இருக்க விரும்பல. நான் இனிமே உயிரோடு எதுக்கு இருக்கணும், எதுக்காக நான் உயிரோடு இருக்கணும், நான் உயிரோடே இருக்கலாமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சரவணா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எதுக்காக இவ்வளோ அவசரப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி அவசரப்படாத, கொஞ்ச நேரம் பொறுமையா இருடா, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம மீனா வராங்க. வந்த உடனே நம்ம சரவணன் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட உடனே கோமதி கிட்ட, இங்க பாருங்க அத்தை, ஒரு நாள் தங்கமயிலக்கா உங்களை கோவிலில் மீட் பண்ணி பேசுறதுக்காக நான் வர சொல்லியிருந்தேன் இல்லையா, அன்னைக்கு இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் உங்களை நான் கோவிலுக்கே வர சொன்னேன். ஆனால் நீங்கள் அவங்கள பேசவும் விடாமல் நீங்களும் கண்டபடி பேசிட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிட்டீங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ முறை நானே உங்ககிட்ட இந்த விஷயத்த பற்றி சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அவங்க பேரை எடுத்தாவே நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்க. சரி, மயிலாக்காவும் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டேயும் சொல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட சொல்ல வந்தாலையும் நீங்களும் அவங்கள பற்றி பேசாதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் இனிமேல் யாரை பற்றியுமே பேசக்கூடாது, யாரை பற்றியும் யோசிக்கக்கூடாதுன்னு இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாத்த, அவங்க 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே எனக்கு தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட எத்தனை முறை நான் சொல்ல வந்தேன். ஆனால் நீங்கள் எதுவுமே காது கொடுத்து கேட்காம இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சரவணனையும் வந்து கூப்பிட்டாதான் இது சரவணன் மாமாவே வந்து நம்மளை வாடுறதுக்கு கூப்பிட்றாரு. ஆனால் என்னோட குழந்தைக்கும் எனக்கும் எந்த ஒரு அவமானமும் அசிங்கமும் வந்துடக்கூடாது. திரும்பவும் நடந்த விஷயத்தை பற்றி தான் அந்த வீட்டில் எல்லாரும் பேசுவாங்க. அதனால் திரும்ப அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம வாழவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியம் இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணு வாழ வெட்டியாக இருக்கிறத பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பாரடி மயிலே, நீ எப்படியாவது சரவணன் மாப்பிள்ளை கூட போய் சேர்ந்து வாழடி, அவங்களே வந்து கூப்பிட்றாங்களே, ஏன்டி நீ போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா, அவங்க நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்டுக்கிறேன், காலில் விழாத குறையா நான் பண்ண தப்புக்கு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதுக்கெல்லாம் அவங்க மன்னிக்காமல் என் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்காக என்னை மன்னிச்சு வீட்டில் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் நடக்கவே நடக்காதுமா. இனிமேல் அவர் என்னோட லைஃப்பில் இருக்கவே கூடாது. அவர் எனக்கு வேண்டவே வேண்டாம். அவரும் சரி, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, எனக்கு வேண்டவே வேண்டாமா. அவங்க யாராச்சும் இங்கே வந்தாங்கன்னா அவங்கள திருப்பி அனுப்பி விட்டுரு, நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடுமா. எனக்கு இது மட்டும் நீ பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு சரவணன் கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்தை பற்றி கோவிலில் மயிலாக்கா உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, சொல்லும்போது நீங்கள் அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த குழந்தை எவனோடதடி அப்படின்னு அசிங்கப்படுத்தி அனுப்புனீங்க. ஆனால் இப்போது அது என்னோட குழந்தை தான் அப்படின்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா மாமா? நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்களான்னு நான் ரொம்ப அதிர்ச்சியான தெரியுமா அக்கா, இப்படியெல்லாம் என்கிட்ட சொன்னும் போது. ஆனா நீங்க இப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருப்பா மீனா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அவகிட்ட பேசுனது எல்லாம் தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, ஏதோ ஒரு வேகத்திலையும் கோவத்திலையும் அப்படி பேசிட்டேனே தவிர என் மனசுல இருந்து எந்த ஒரு வார்த்தையுமே வர கிடையாது. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிருமா, என்னை மன்னிச்சிரு, எப்படியாவது என்னை குழந்தை கூட சேர்த்து வச்சிருமா, உன் காலில் கூட விழுறமா அப்படின்னு நம்ம மீனாவோட காலில் விழவும், மாமா இங்கே பாருங்க மாமா, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க மாமா, ஏன் மாமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் மயிலாக்கா கிட்ட பேசுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, நீங்கள் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இனிமேல் வருத்தவே படவே கூடாது, கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறும், நான் போய் மயிலாக்கா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து
நம்ம அ மி ம மீனா இருந்துட்டு மயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே நம்ம மயிலும் ஃபோன் எடுத்து, "மீனா சொல்லு மீனா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அக்கா எங்கே இருக்கீங்கக்கா? வேலைக்கு போயிட்டீங்களா? இல்லை வீட்டில தான் இருக்கீங்களாக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மீனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். இப்போது இன்னைக்கு செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் வேலைக்கு போணும். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டேன் மீனா" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரவணனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. "சரிங்கக்கா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். நீங்க அங்கேயே இருங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "எதுக்காக மீனா?" "இல்லக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வேற எதுவும் இல்லக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி மீனா நான் ஹாஸ்பிட்டல்ல செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்றேன். நீ வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட சரவணன் வந்துட்டு, "மீனா ப்ளீஸ் மீனா நானும் வரேன் மீனா. குழந்தைய ஸ்கேன்ல காட்டுவாங்கல்ல மீனா, நான் பார்க்கறதுக்காக வரேன் மீனா ப்ளீஸ் மீனா" அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், "இங்க பாருங்க மாமா, உங்களை பார்த்தா அவங்க கோவப்படுவாங்க. அவங்க வயித்துல குழந்தை வேற இருக்கு. அவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு நம்ம சரவணன் வந்துட்டு, "இங்க பாருப்பா மயிலு, இங்க பாருப்பா தங்கம், அது மீனா ப்ளீஸ் மீனா, உன் காலில் கூட விழுறேன் மீனா ப்ளீஸ் மீனா நானும் வரேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது குழந்தை மேலே இருக்கிற பாசத்தில் யார் என்னன்னு கூட பார்க்காம நம்ம சரவணன் இருந்துட்டு தன் குழந்தைய பார்க்கறதுக்காக அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. நம்ம மீனாவும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் சரி கோமதியும் சரி, "இங்கே பாரு மீனா நாங்களும் வரோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க மாமா, நீங்களும் வர்றது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களை அனுப்ப முடியும். நீங்கள் இந்த நேரத்தில் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க மனசு கஷ்டப்படாமல் இருந்தால் தான் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் மாமா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க, நான் என்ன நிலைமைன்னு பார்த்து உங்களை பேச வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மயிலுக்கு ஸ்கேன் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் வந்துட்டு, "இங்க பாருப்பா மீனா, அவளுக்கு தான் ஸ்கேன் எடுத்துட்டு இருக்காங்க போல. நான் உள்ள போய் பார்க்கவா? இங்க பாருங்க மாமா, உள்ளலாம் விடமாட்டாங்க மாமா. உள்ளலாம் விட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க திட்டுவாங்க. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கமயில் இருந்துட்டு ஸ்கேனை பண்ணிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு, அதாவது பாண்டியன், கோமதி, சரவணன் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, "என்ன மீனா இதெல்லாம்?" அப்படின்னு தங்கமயில் கிட்ட கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, "அக்கா, அத்தை, மாமா, இது சரவணன் மாமா உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொன்னாங்கக்கா. அதனால தான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் கோவப்படாமல் ஒரு 10 நிமிஷம் இவங்க பேசுகிறத கேளுங்கக்கா. அவங்க தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. நீங்களாவது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, "இங்கே பாரு மீனா, நீ சொன்னேன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்கக்கிட்ட பேசுகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு, இங்கே பாரு தங்கமயிலு, நீ பண்ணது எல்லாம் மிகப்பெரிய தப்பு. இந்த உலகத்துல நீ பண்ண தப்பை வேற யாராவது பண்ணியிருந்தா கூட அவங்கள வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஆனா என் குடும்பத்துல இருக்கிற யாருமே அந்த மாதிரி பண்ணல. அது மட்டும் இல்லாம செய்யாத தப்புக்கு எங்களை ஒரு நாள் முழுக்க ஜெயிலில் போட்ட அந்த கோவத்தால மட்டும்தான் உன்னை வீட்டை விட்டு துரத்துனே தவிர நீ என் மனசுல இப்பவும் இருக்க. அது மட்டும் இல்லாம, நீ மாசமா இருக்கன்னு சொன்னம்போது, நீ என்கிட்ட பொய் தான் சொல்றேன்னு நெனச்சு, உன்ன அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டேன். அதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு இப்ப தான் புரிஞ்சுச்சு. என்ன மன்னிச்சிரு மயிலு" அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சுக்கிட்டு பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கோமதி இருந்துட்டு, "இங்க பாரு மயிலு, என் குடும்பத்துக்கு நீ பண்ண துரோகத்துக்கு வேற யாராவது இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வேற மாரி பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஆனா, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உங்கள நாங்க சும்மா விட்டோம். ஆனா, உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, உன்னை மன்னிச்சு வீட்டில் ஏத்திருப்போம்ல. நீயும் சந்தோஷமா இருந்திருப்பல்ல. உன்னை நான் சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பேன்ல" அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டு நம்ம தங்கமயில் இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்தை, சாரி, அத்தனை கூப்பிட்டதுக்கு சாரி. நீங்க என்ன சந்தோஷமா பார்த்துருப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லி சொல்லி என் மனச காயப்படுத்திக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. அதுதான் நடந்திருக்கும். வேற எதுவுமே நடந்திருக்காது" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க அத்தை, நீங்களா வந்து என்கிட்ட இப்படிலாம் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க நடந்த விஷயத்தெல்லாம் எப்பவுமே பேச மாட்டீங்க
அப்படின்றது என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே வந்துட்டு இங்க பாரு மயிலு, இனிமே நீ பொய் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது இல்ல. கண்டிப்பா நீ பொய் சொல்ல மாட்டான்னு இனிமே நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். என்ன மன்னிச்சிடுமா. இனிமே என் கூடயே வந்துரு. இனிமே என் கூடயே இருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்காங்க. தான் புருஷனே வந்து இவ்வளோ தூரம் கூப்பிடவும், இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்க பாருங்க மாமா, நீங்களே வந்து என்கிட்ட இப்படியெல்லாம் கேட்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு எனக்கு அளவே கிடையாது. அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு நாளும் செக்கப்புக்கும் ஸ்கேனுக்கும் வரும்போது நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்களா? பாப்பாவை பார்த்து நீங்கள் ரசிக்க மாட்டீங்களான்னு நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்படாத நாளே கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ எனக்காக வந்து இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் உங்களை மன்னிக்காம நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்க. நீங்களும் நானும் பாப்பா 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலான்னு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அது எதுவுமே என்னோட லைஃப்ல இனிமேல் நடக்கவே நடக்காதுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்களே வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டு இப்படி என்ன இவ்வளோ சந்தோஷப்படுத்துவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, இங்கே பாரு தங்கமேலு, இனிமே நீ தான் என்னோட வீட்டு மருமக. இனிமே எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன்னு நான் நம்புகிறேன். இங்கே பாருங்க அத்தை, கனவுல கூட எனக்கு என்னோட வாயிலிருந்து பொய்யின்ற வார்த்தை வரவே வராது. அந்த பொய் சொன்னதுனால என்னோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறிச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால கண்டிப்பாக நான் பொய் சொல்லவே மாட்டேன். நீங்கள் வருத்தப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தங்கமயில ரொம்ப சந்தோஷமாக ஸ்கேன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தங்கமயில் கிட்ட போய், இங்கே பாருங்கக்கா, உங்களோட வாழ்க்கை இப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிட்டேன். அது இப்போது நிறைவேறிடுச்சு. இதை நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு எனக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, இங்கே பாரு மீனா, இது எல்லாமே உன்னால தான். நீ மட்டும் எனக்கு ஆறுதல் சொல்லி நீ என்னை ஓரளவுக்கு கைட் பண்ணலன்னா கண்டிப்பாக நான் எப்போவே உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அப்போவே இறந்து போயிருப்பேன். ஆனால் நீ உன்னால் மட்டும்தான் நான் இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் சந்தோஷன்ற ஒன்று இனிமேல் வரவே வராது. என் சந்தோஷம் எவ்வளோதான் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இனிமே தான் என்னோடய சந்தோஷமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கையை பிடிச்சிக்கிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா தன்னோட அக்காவோட லைஃப்பை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது சரவணன் இருந்துட்டு கோமதி கிட்டே போய், இங்கே பாருமா, தங்கமயிலுக்கு இப்போது 9 மாதம் ஆகுது. அதனால் நம்ம ஒரு வளகாப்பு பண்ணிடலாமாம்மா. வளகாப்பு பண்ணி நம்ம இந்த வளகாப்பை ரொம்ப பெருசாக பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணா, அதுக்கு என்ன சரவணா, இந்த வளகாப்பை நம்ம பண்ணிடலாம். அப்பா நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? என்ன சரவணா, நீ சொல்கிறதுக்கு மறுப்பு சொல்லுவோன்னா கண்டிப்பாக இந்த வளகாப்பை நம்ம பெரிய லெவலில் கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அது மயில இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்டேயும் மாணிக்கத்துக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்போது கோமதி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில் இருந்துட்டு கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டேயும், இங்கே பாருங்க அத்தை மாமா, நான் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நான் இங்கே வந்துட்டேன். இப்போது அவங்கக்கிட்ட நான் சொல்லி ஆகணும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே அம்மா எங்கேம்மா இருக்க அப்படின்னு கேட்கவும், சொல்லுடி, செக்கப் போயிட்டு வந்துட்டியா, எப்படி இருக்குது, குழந்தை எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கவும், அம்மா குழந்தையெல்லாம் நல்லாதாம்மா இருக்குது. நீங்கள் சொன்னீங்கல்லம்மா, என்னோடய வாழ்க்கையை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. இனிமேல் என் வாழ்க்கையை நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையே இல்லைம்மா. அந்த அவசியமும் உங்களுக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு, என்னடி சொல்கிற, நீ சொல்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குதுடி. நீ என்ன தான் சொல்ல வர, அதை முதல்ல சொல்லுடி அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருமா, சரவணன் மாமாவே வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு. இனிமேல் அவர் கூட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலு, என்ன மயிலு சொல்கிற, எனக்கு இப்போ இவ்வளோ
சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ இப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன். என்னோட சந்தோஷத்த சொல்றதுக்கு அளவே கிடையாது." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே நம்ம தங்கமயில இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு மயிலு, நான் இப்பவே அங்க வரவா? இங்க பாரும்மா, இனிமே இந்த வீட்டுக்கெல்லாம் நீ வரவே வராதம்மா. உன்னால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை இந்த வீட்ல நடந்துச்சு. அதனால திரும்பவும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதும்மா. அதனால நீ என்னோட வாழ்க்கையில இத பண்ணு, அத பண்ணுன்னு எதுவுமே என்கிட்ட சொல்லாதம்மா. என் வாழ்க்கையில என்ன பண்ணணுமோ, ஏது பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட சரவணன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, "இங்க பாரு மயிலு, உன்னோட அப்பாவும் அம்மாவும் இந்த வீட்டுக்கு வரலாம் போலாம். அதுக்காக இந்த வீட்ல இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்துற மாரி எதுவும் பண்ணாம இருந்தா மட்டும் போதும். வேற எந்த கண்டிஷனும் இல்ல." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட பாக்கியமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம கோமதி குடும்பத்துல இருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷம் நீடிக்குமா நீடிக்காதுன்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.